வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் டிஎன்எல்இ 2026 சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே ரீச் ஆகும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கவுன்சிலிங். ஸோ இந்த ஸ்பெஷல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் நடக்குது அப்படின்னு பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும், அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் டிஃபரண்ட்லி ஏபிள்டு பர்சன், இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டோட் வெப்சைட்டில் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அது எப்படி வந்து அந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து தெளிவாக நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. சரிங்களா? டிஎன்எல்ஏ வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஸ்பெஷல் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு 19/7/2026 20/7/2026 சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் டோட்டல் நோட்டிஃபிகேஷன்லையும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மெசேஜ் போட்டாங்க. சிறப்பு ஒதுக்கீட்டு பிரிவினருக்கான இணையவழி கலந்தாய்வு பின்வரும் அட்டவணையின்படி நடைபெறும். மாற்றுத்திறனாளிகள் 19/7/2026 காலை 9 மணி முதல். மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு ஃபர்ஸ்ட் நடக்குது. 19/7/2026 காலையில் 9:30 மணிக்கு கவுன்சிலிங் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் முன்னாள் ராணுவத்தினருக்கு 19/7/2026 காலையில் 11:30 மணியிலிருந்து நடக்குதுன்னு சொல்றாங்க. 11:30 மணிக்கு. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 19/7/2026 2 மணி, மத்தியானம் 2 மணிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நடக்கும், அன்னைக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன் அப்படிங்கிற அந்த மாற்றுத்திறனாளிகள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ, யாரெல்லாம் எக்ஸ் சர்வீஸ் மேனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ, ஸ்போர்ட்ஸ் இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஎன்எல்ஏ வெப்சைட்டில் டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டிஎன்எல்ஏ வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக பாருங்க. இந்த சைடு குயிக் லிங்க் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட் ஃபார் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து அதில் செலக்ட் ஆயிருக்குது, யாரெல்லாம் அந்த டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனில் வராங்க அப்படிங்கிற லிஸ்ட் வருது. செலக்ஷன் லிஸ்ட் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனில் யார் யாரெல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி லிஸ்ட்டு ஃபார் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுலேயும் யார் யாரெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் வரீங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய நேம் வந்து அதில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் பாத்தீங்கன்னா நாளைக்கு 19ஆம் தேதி காலையில 9:30 மணிக்கு கவுன்சிலிங் வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா த்ரூ ஆன்லைன் பேசிஸ், த்ரூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஃபோன் வழியாக தான் நடக்க போகுது. அதனால இந்த கவுன்சிலிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினாக வந்து இமெயில் கண்டிப்பாக கம்பல்சரி. உங்களுக்கு இமெயில் ஐடி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடும்போது ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அந்த இமெயில் ஐடியை கரெக்டாக ஓப்பன்லேயே ரெடியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அந்த மொபைல் நம்பரையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரெடியாக வந்து வச்சுக்கோங்க. 19ஆம் தேதி காலையில் வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக எல்லாம் ரெடியாக வச்சுட்டு இருக்கேன். ஏன் வச்சுட்டு அதுக்கப்புறமா பாருங்க என்ன சொல்றாங்க பாருங்க. Candidate should fill and submit the willingness form through email after the confirmation with TNLA 26 staff through the phone call on 19/7/2026 from 9:30 AM onwards. 9:30 AM இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் கால் வந்து அந்த டிஎன்எல்ஏலேருந்தே ஒருத்தர் வந்து கூப்பிட்டு உங்களுக்கு ஃபோன்லேயே வந்து அந்த கவுன்சிலிங் ப்ராசஸை முடிச்சிருவாங்க. சரிங்களா? முடிச்சுட்டு உங்களுக்கு அப்பயே வந்து அலாட்மெண்ட்டோ இந்த காலேஜ் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் இந்த டிஎன்எல்ஏல இருக்கக்கூடிய அந்த இமெயில் ஐடிக்கு நீ மெயில் வந்து அனுப்பிடணும். சரிங்களா? அவங்க தான் சொல்லுவேன், கேண்டிடேட் ஷுட் ஃபில் அண்ட் சப்மிட் த வில்லிங்னஸ் ஃபார்ம் த்ரூ இமெயில் ஆஃப்டர் த கன்ஃபர்மேஷன். சரிங்களா? கன்ஃபர்மேஷன் வித் டிஎன்எல்ஏ 26. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, வில்லிங்னஸ் ஃபார்ம் வந்து இமெயில் வந்து அனுப்பணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்எல்ஏலேருந்து காலையில் 9:30 மணிக்கு உங்களுக்கு வந்து ஃபோன் கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பி ரெடி டு அட்டன் த ஃபோன் கால். ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் ஃபார் டிஎன்எல்ஏ ஆஃபீஸ் டிஃபரெண்ட் லேபிள் பர்சன் கேட்டகரி. சீட்ஸ் வில் பி அலாட்டட் பேஸ்ட் ஆன் மெரிட் அண்ட் கம்யூனியல் ரிசர்வேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் ஏபிள்டு பர்சனுக்கு காலையில் 9:30 மணிக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதுதான் வில்லிங்னஸ் ஃபார்ம். டிஎன்எல்ஏ 2026 வில்லிங்னஸ் ஃபார்ம். நீங்கள் வந்து இந்த கவுன்சிலிங்க்கு ஓகே, உங்கள் நேமு, அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் ஐ ஆம் வில்லிங் டு செலக்ட் த ஃபாலோயிங் கோர்ஸ், அதுக்கப்புறம் என்ன காலேஜோட கோட் என்ன, எந்த காலேஜ் காலேஜோட பேர் என்ன, எந்த பிரான்ச் சேர போறீங்க, உங்கள் பேரண்டோட சைனு, அதுக்கப்புறம் உங்களுடைய சைன். சரிங்களா? போட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மென் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட் ஷுட் ஃபில் அண்ட் சப்மிட் த வில்லிங்னஸ் ஃபார்ம் த்ரூ இமெயில் ஆஃப்டர் த கன்ஃபர்மேஷன் வித் டிஎன்எல்ஏ
2026 ஸ்டாஃப் த்ரோ ஃபோன் கால் 19/7/2026 11:30 மணிலேருந்து உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி உங்களுக்கு வந்து நீங்க அனுப்பின அந்த இமெயில் இருக்கக்கூடிய அந்த வில்லிங்னஸ் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய காலேஜஸ், அந்த காலேஜ்ல உங்களுக்கு சீட் இருக்கா இல்லையா, சரிங்களா, அப்படி இல்லைன்னா எந்த காலேஜ்ல சீட் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு சொல்லி உங்களுடைய கவுன்சிலிங் வந்து அந்த இடத்துல முடிச்சுக்குவாங்க. சப்போஸ் நீங்க வந்து இந்த கவுன்சிலிங் நீங்க வந்து அட்டன் பண்ணலன்னா நீங்க அந்த வில்லிங்னஸ் ஃபார்மே கொடுக்க வேண்டியதில்லை. கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த கேட்டகரிக்கு எதுக்குமே போகாம நேரடியாக ஜென்ரல் கவுன்சிலிங்ல நீங்க வந்து கலந்துக்கலாம். பி ரெடி டு அட்டன் ஃபோன் கால் ஃப்ரம் டிஎன்எல்ஏ எக்ஸ் சர்வீஸ்மென் கேட்டகரி. டோட்டலாக மொத்தம் 15 சீட் இருக்கு. எக்ஸ் சர்வீஸ்மென் கேட்டகரியில் மொத்தம் 15 சீட் வந்து இருக்கு. ஸோ அந்த 15 சீட்ல கண்டிப்பா நீங்க வந்து உங்களுக்கு வந்து நீங்க சீட் எடுக்கிறதா இருந்தா நீங்க வில்லிங்னஸ் ஃபார்ம் அனுப்பி நீங்க 11:30 மணிலேருந்து ரெடியா இருந்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து இன்னும் அதே மாதிரி பார்த்தா அது எக்ஸ் சர்வீஸ்மேன் பேர் மட்டும் தான் வேற, ஃபார்ம் எல்லாமே மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்ம் தான். பட் கவுன்சிலிங் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்கும், அங்கே கவுன்சிலிங் ஃபார் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கேட்டகரி. ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மொத்தம் 50 சீட் ஒதுக்குறாங்க. சரிங்களா? the candidate should submit the willingness form through email after the confirmation TNLA. அதே மாதிரி ஃபோன் பண்ணி கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மட்டும் 19/7/2026 2 மணிலிருந்து 20/7/2026 9:30 AM ஆன்வர்ட்ஸ். சரிங்களா? எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும். 19ஆம் தேதியும் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு நடக்க போது, 20ஆம் தேதியும் நடக்க போகுது. 19 2 மணிலிருந்து நடக்க போகுது, 20ஆம் தேதி 9:30 மணிலிருந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு உண்டான கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து நடக்க போகுது. சரிங்க, மொத்தம் 50 சீட் இருக்கு. சரியா? ஓகே. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறதுக்கு உண்டான டீட்டெயில். சரிங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுடைய டிஎன்எல்ஏ வெப்சைட்டுக்கு போங்க. நீங்கள் அந்த லிஸ்ட்ல இருக்கீங்களா இல்லையாங்கிறத பார்த்துக்கோங்க. அதில் கடைசி பேஜில் அந்த ஃபார்ம் வந்து இருக்கு. ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க, ஃபில் பண்ணுறீங்க. அதுக்கு அந்த டிஎன்எல்ஏ வெப்சைட்டில் இருக்கக்கூடிய மெயிலுக்கு மெயில் அனுப்புறீங்க. மெயில் அனுப்பிட்டீங்கன்னா டிஎன்எல்ஏலேருந்து உங்களுக்கு என்னது டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருந்தால் 9:30 மணிக்கு மேலே உங்களுக்கு ஃபோன் பண்ணி டீட்டெயில் கேட்பாங்க கவுன்சிலிங்க்கு. இல்லை நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தா 11:30 மணிக்கு நடக்கும். மற்ற ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாத்துக்குமே 2 மணிலிருந்து 19ஆம் தேதி 2 மணிலிருந்து 20ஆம் தேதி 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து நடக்க போகுது. சரிங்களா? நடந்து உங்களுக்கு சீட் அலாட் ஆகி உங்களுக்கு நீங்க எந்த காலேஜ்ல எந்த சீட் எடுக்க போறீங்க எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு எல்லாமே கொடுத்து முடிச்சிருவாங்க. சரிங்களா? சரி, ஓகே. சரிங்களா? சொன்ன இன்ஃபர்மேஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கமெண்ட் வந்து கொடுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நான் கொடுத்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்தில் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.